உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவர்களை நானே குற்றம் சொல்ல நேரும். எங்க போனாலும் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. அதுல எனக்கு பிடிச்ச வரியே பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது. ஜி பாட்ட படுறா தந்தனா தந்தனா. பட் அது இளையராஜோட சாங். நீங்காத ஆசை நிழல் போல நானும் சரியான இளையராஜா ஃபேன் தான். காத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு காகிதத்தை ஒரு அர்த்தமுள்ள கடினமா மாத்தினது நீதான். அது ஒரு காதலிட பிரிவை ஒரு காதலன் எப்படி வர்ணிக்கலுமோ அப்படி எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. அந்த பீட்டு நான் ஒருக்கா போட்டுருக்கேன், ஆசையா இருக்கு. ரைட். தோன்றும் ஆனாலும் வாய் பேச. சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது யாருண்டா பரிதாபங்கள். இந்த பாட்டு நான் இதுக்கு முன்னாலே கேட்டிருக்கேன். இந்த பாட்டு இதுக்கு முன்னாலே பரிதாபங்கள் யூடியூப் சேனல், அவங்க இதை பார்த்தா எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். சரியா, இது நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் அந்த பாட்டு நானாக டவுன்லோட் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போட்டு கேட்க தொடங்கினது அந்த இதில் தான். ஏதோ அது என்ன பாவங்கள்னு சரியாக தெரியலை. சுதாகர் வந்து அந்த அந்த பாட்டு வந்து அது சுதாகருக்கு சரியாக லிரிக்ஸ் தெரியாது, சும்மா வாயால் ஹம் பண்ணிகிட்டே வருவான். அப்போ வர கோபி கேட்பான் அடுத்த வரியை படிடான்னு சொல்ல, அடுத்த வரியும் அவனுக்கு தெரியாது, சும்மா வாயால் ஹம் பண்ணிகிட்டே இருப்பான். என்னண்டா தந்தனா தந்தனா தந்தனா. ஜி பாட்டை படுறா தந்தனா தந்தனா. அதை பார்த்துருப்பீங்க எல்லாரும், அது ரீல்ஸில் கூட வந்துருக்கும். வென் மை ஃப்ரெண்ட் டோன்ட் நோ த லிரிக்ஸ்ன்னு போட்டு ஒரு ரீலாகவே அது போயிட்டுருக்கும். எனக்கு அந்த டியூன் மட்டும்தான் கேட்டால் அந்த டியூனே அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த டியூனே அவ்வளோ நல்லா இருக்கும்போது அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தான் அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணேன். தனிக்காட்டு ராஜா படத்துலேருந்து ரஜினியும் ஸ்ரீதேவியும் நடித்த தனிக்காட்டு ராஜா படத்துலேருந்து வர ஒரு டூயட் சாங். அந்த விஷுவலே நல்லாயிருக்கும். அந்த வளமையாக தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரி மரத்தை சுற்றி பாரு ஒரு டூயட் தான் அது. அந்த அந்த பாட்டு லிரிக்ஸை தாண்டி அந்த டியூனே வந்து நம்மளை உள்ளே இழுத்துரும். அந்த கோபி பாடின சுதாகர் பாடின மாதிரி தான் தந்தனா தந்தனா தந்தனா. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடு தான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை நீங்காத ஆசை. அந்த டியூனே நமக்கு ஏதோ ஒன்று செய்யும். நம்ம கண்ணை மூடி நித்திர கொள்ளும்போது ஹெட்ஃபோனை போட்டு கேட்டால் அடுத்த அடி வந்து மாறி மாறி படிக்கிறதா இருக்கும். அதாவது மேலும் ஃபீமேலும் மாறி மாறி படிக்கிற மாதிரி இருக்கும். கேட்டிருப்பீங்க தானே எல்லாரும். பூமியில் நீர் வேண்டும் பூமியில் நானா நானா பாயும் நதியே நானா நானா நீங்காமல் தோள்களில் சாயும் பிரதியே. அந்த மியூசிக்கில் வந்து அது கொஞ்சம் அந்த டியூனுக்கு இந்த லிரிக்ஸ் வந்து போட்ட டியூனுக்குள்ளே அந்த லிரிக்ஸ் சரியாக போய் அமரும். அந்த லிரிக்ஸ் சரியாக இருக்கிறதால தான் அந்த டியூன் அந்த லிரிக்ஸோட சேர்ந்து நம்ம கேட்குறதுக்கு ஒரு அருமையான பாட்டாக நமக்கு கேட்டிருக்கு. இந்த பாட்டு யாருக்கும் தெரியலை, இது வரைக்கும் கேட்கலையேண்டா கட்டாயம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. உங்கள் பிளேலிஸ்ட்டில் இப்போ நமக்கு இந்த டேபிள் மேட் விளம்பரம் வர மாதிரி மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் பிளேலிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பாட்டு இது. சரியா, சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே தனிக்காட்டு ராஜா படத்துலேருந்து. அடுத்து என்னடா தந்துடாப்புல நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ யோசிக்கலாம் நான் என்னடாப்பா இவங்கெல்லாம் பழைய பாட்டுகள் சொல்கிறாங்க, நான் திருப்பி ஏஆர் ரஹ்மானுக்கே வாரேன்னு யோசிக்காதீங்க. நானும் சரியான இளையராஜா ஃபேன் தான். ஆனால் இந்த ஏஆர் ரஹ்மான் பாட்டில் இந்த பாட்டு எனக்கு சரியாக பிடிக்கும். எப்படின்டாக்கா வினை தாண்டி வருவாயா படத்தில் 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஓடையில் 2 பேரும் ஒரு படகுல இருந்து பாட்டு படிப்பாப்புல. இது நான் அப்போதான் சொன்னதான், நீங்கள் நினைக்கலாம் 2 எபிசோட்லையும் வேணும் வாங்கின மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. பல அடிகள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃபீலிங் தான், ஜஸ்ட் ஃபீலிங். அதில் வந்து அவள் வந்து எப்படின்டாக்கா அவனை விட்டு போகணுன்றதுக்காக அவட்ட ஒரு பாட்டு படிப்பாள், அவனை பார்த்து ஒரு பாட்டு படிப்பா. அப்படின்டாக்கா
ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன். அப்படின்னா ஒரு நாள் நான் சிரிக்கிறேன், மறுநாள் உன்னைய வெறுக்கிறேன், உன்னைய அது எல்லாருமே இருக்கிற மூட் ஸ்விங். யா யா ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்த நாள் சண்டை பிடிப்பாங்க. உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, அதாவது நீ உயிரோட இருக்கா ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் கொன்று புதைச்சிட்டேன் என்று படித்த பிறகும் அவன் ஒரு சிம்பு, என் தலைவன், எல்லாருக்கும் தலைவன் தான் அவன், தலைவன் சிம்பு படிப்பாப்புல, அதில் படிப்பாப்புல அந்த பாட்டு இன்னும் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு பாட்டு. அதில் படிக்கிறேன். கனவே தடுமாறி நடந்தேன், நூலில் ஆடும் மலையாகி போனேன், உன்னால் தான் கலைஞனாயானேனே, தொலை தூரத்தில் வெளிச்சம் நீ, உனை நோக்கியே என்னை ஈர்க்கிறாயே, மேலும் மேலும் உருகி உருகி உனை எண்ணி ஏங்கும் மீதயத்தை என்ன செய்வேன், ஓ உனை எண்ணி ஏங்கும் மீதயத்தை என்ன செய்வேன். அதில் எப்படியேண்டா கனவு வந்து இந்த பாட்டுல பிடிச்ச வரி, நீ உனக்கு பிடிச்ச வரியை சொல்லிட்டா, நீ சொன்னதுனால இந்த பாட்டுல பிடிச்ச வரி, நான் ஒரு வெறும் காகிதம் தான். காகிதம் எப்படி காத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு காகிதத்தை ஒரு அர்த்தமுள்ள கடினமா மாத்தினது நீதான். அந்த வரியை அந்த பாட்டுக்குள்ள பிக்ஸ் பண்ற விதமே அற்புதமா படிப்புமே. அத காற்றிலே ஆடும் காகிதம் நான், நீதான் என்னை கடிதமாக்கினாய், அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன், என் கலங்கரை விளக்கமே. அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன். எப்படி அது உண்மை. என்னடா மச்சான், நீ எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தான், எனக்கு எவ்வளவு பெயினை தான், நான் உன்னையே நினைச்சிட்டு உன்னை எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த அன்பு, அதில் தான் உன்னை முடிக்கிறேன். அந்த கடைசி மட்டும் அதே அன்பு, அதே பார்வை, அதே லவ் உண்மையில இருக்கும். அந்த வரி வந்து எப்பயும் ஒரு மாறாது. இது பாய்ஸுக்கே குறித்தான ஒரு இது ஃபீல் தான். ஆனால் இது பாய்ஸு குறித்தான பாட்டு இல்லை. இந்த பாட்டு வந்து கேர்ளுக்கான பாட்டு மச்சான். இந்த பாட்டு த்ரிஷா வந்து சிம்புவை பற்றி படிக்கிற பாட்டு. எப்படின்னா, நான் இப்படி பிள்ளை செய்கிறேன், இப்படி உன்னை வெறுக்கிறேன், உன்னை செய்கிறேன், ஆனால் இடைக்குள்ள கொண்டு வந்து பூத்து இந்த ஒரு லிரிக்ஸை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பீக்கில் நீ முதல் சொன்ன மாதிரி சொரின்ற வார்த்தையை நான் என்னை மன்னிச்சிருக்கேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்றத விட பொயட்டிக்கா ஒரு பாட்டுல சொல்றது நல்லா தான் இருக்கும். மற்ற இப்ப பொதுவா தமிழ் சினிமாவில் வர்ற மன்னிப்பு கேட்குற பாட்டு வந்து ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட போய் மன்னிப்பு, அப்போ நம்ம சொன்ன பாட்டா இருக்கட்டும், அல்லது மொழி படத்துல வரக்கூடிய உண்மைதான் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா, கவிதை மொழியில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா, செலவை செய்த நிலவே என்னை மன்னிப்பாயா. இப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பாட்டு தான் பலமே வர்ற பாட்டு. ஆனா இதுல வந்து பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது. ஆனா அந்த இந்த இடத்துல இந்த லிரிக்ஸ் வருமென்று எதிர்பார்க்கல. ஆனா போட்டது வந்து மற்றது ஏஆர்எம்ன்ற மியூசிக்கே சொல்லணும். ஒரு லைட்டான மியூசிக், பேக்ரவுண்டில் லைட்டான மியூசிக் தான் வரும். ஆனால் அந்த மியூசிக்கில் ஹை பிச்சு கொண்டு போகும்போது ஏதோ நமக்கு புல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வருது. லைட்டான மியூசிக் நீ சொல்றது வந்து அந்த பிச் தான் லைட்டே தவிர எமோஷனல் ஹெவி தான். சரி, அடுத்த பாட்டு, ஆளுக்கு ஒரு பாட்டு இப்போ சொல்லியிருக்கோம், அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு என்னண்டா, ராசாத்தி உன்னை என்னை காணாத நெஞ்சு. அது தலைவர்ற படம், வைதேகி காத்திருந்தால் படம். அது ஒரு காதலிட பிரிவை ஒரு காதலன் எப்படி வர்ணிக்கலுமோ அப்படி எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. அந்த பாட்டில் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு காத்தாடி போல் ஆடுது. அது பல பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரியா? அதையெல்லாம் தாண்டி அந்த அடி இருக்கு. அந்த அடி வந்து அது வந்து அந்த ஒரு சேட்னஸுக்குரிய பிச் இல்லை. அது ஒரு சேட்னஸான எமோஷனை எக்ஸ்போஸ் பண்ணுற பிச் இல்லை அது. ஆனால் அந்த பிச் வந்து ஒரு மாதிரி கலகலப்பாக தான் ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பாட்டு வந்து நமக்கு ஒரு சேட்னஸ் தான் தரும். கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தித்தவனும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே
சந்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த பாட்டு எனக்கு முதலே தெரியும் தான். இந்த பாட்டு தெரியாமல் இருக்க மாட்டேன். ஏண்டா எங்கள் அப்பா வந்து இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது எங்கள் அப்பா இந்த படம் இந்தியாவில் பார்த்தோம்னு சொல்லுவார். இந்தியாவில் இந்த வைதேகி காத்திருந்தால் படம் பார்க்கும்போது ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்ப போட சொன்ன பாட்டு எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்ப போட்டாங்களா இந்த பாட்டு அந்த ரீலில். அந்த டைமில் பாட்டு இப்போ நமக்கு வந்து நம்ம இப்போ இப்படி பழைய காலத்து பாட்டை இப்போ தான் கேட்குறோம். அந்த டைமில் அந்த பாட்டு அந்த படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆன டைமில் அந்த பாட்டு எப்படி இருந்தது? ஏன்னா அப்போலாம் வந்து இப்போ மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்மளை மாதிரி ரீல்ஸ்லாம் தள்ளிட்டு இருக்க மாட்டோம். கேட்குறதெல்லாம் கெசட்டை வாங்கி பாட்டு போடுவாங்க, சந்தியிலேருந்து ரேடியோவில் கடையிலேருந்து அதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு எங்கள் அப்பா சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பாட்டு நான் எப்போயாவது வீட்டில் போட்டேன்டா இந்த பாட்டோட கதையை எங்கள் அப்பா சொல்ல தருவேன். நான் அப்போ பார்த்தேன்டா அப்படிடா அந்த பாட்டு வந்த டைம்லடா எங்கே போனாலும் இந்த பாட்டு தானே, எங்கே போனாலும் ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அப்படி இந்த பாட்டு வந்து எனக்கு கன தடவை தெரிஞ்சிருந்தாலும் இந்த பாட்டு ஃபேவரட் ஆனதுக்கு காரணம் இவன் தான். ஏன்னா இவன் தான் இந்த பாட்டு ஒரே படிப்பான். இவன் படித்து இவனோட இருக்கிறதால தான் இந்த பாட்டு ஃபேவரட்டாக போயிட்டு இந்த பாட்டு என்ற பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. எல்லாரும் பிளேலிஸ்ட்லையும் கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா நட்டம் உங்களுக்கு தான். சரியா? அடுத்த பாட்டு ஏதாவது சொல்லணுமா இதில்? சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். இந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலைன்னா தெரியாது. அது போன எபிசோட சொல்லியிருப்போம். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருக்காது முதல் படத்தை சொல்லிடுறேன். முதல் மரியாதை படம் எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் மேட்டது சிவாஜி. சிவாஜிட உங்களுக்கு மட்டும் இல்ல பாஸ், உலகத்துக்கே பிடிக்கும் பா. அவர் என்ன நடிப்பு பா. அவரு வாட்டர் மிலன் ஸ்டாருக்கும் சிவாஜி தான் பிடிக்கும். பாத்தீங்களா? இல்ல பிடிக்காம போன சிவாஜி, பிடிக்கிற சிவாஜியா பிடிக்காம நடிப்பு இருந்தது. முதல் மரியாதை படத்துல இருந்து சிவாஜிட ராசாவே உன்னை நம்பி அந்த பாட்டு தான் பிடிக்கும். அது அந்த பொம்பளை சரியா ஃபீல் பண்ணி பாட்டியிருப்பா. அவருக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் ஃபீல் பண்ணி அவ படிச்சிருப்பா அந்த பாட்டுல. அதுல எனக்கு பிடிச்ச வரியே பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது. அந்த ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த பாட்டு உண்மையாவே அந்த படத்தை இப்ப அந்த படம் நமக்கு அறிமுகமாகிறதுக்கு காரணமே இந்த பாட்டா தான் இருக்கு. இந்த பாட்டு கேட்டப்பறம் தான் உண்மையா எனக்கு அந்த படம் தெரியும். பாட்டு கேட்டு தான் படம் பார்த்தேன். இப்போ இவன் சொல்ற மாதிரி அந்த பாட்டு எல்லார பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் கட்டாயம். சரி, படிக்கலாமா? மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது எனக்காக அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்தீக களங்கம் வந்தா என்ன பாரு அதுக்கும் நிலானுதான் பேரு அடமந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. என்னன்னா நாங்க படிக்கிற பாட்டுல டியூன் மிஸ்டேக் இருக்கலாம், பிச் மிஸ்டேக் இருக்கலாம், லிரிக்கல் மிஸ்டேக் கூட இருக்கலாம், வயசும் வந்து மோசமா இருக்கலாம். ஜஸ்ட் நாங்கள் வைப் பண்ணுறதுக்காக தான் படிக்கணும். இப்போ இதை போட்டு இதை யாரும் ஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்க நல்லா இல்லை கேவலமாக இருக்குது கமெண்ட்ஸ் சொல்கிறது உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறேன், அது எங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வைபை மட்டும் பாருங்கள். லிரிக்ஸில் மிஸ்டேக் இருக்கலாம், பிச்சில் மிஸ்டேக் இருக்கலாம், டியூனில் மிஸ்டேக் இருக்கலாம். அதையும் நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த பாட்டு உண்மைதான். எனக்கு அந்த பாட்டு மட்டும் தான் தெரியும், படத்துல பேர் தெரியாது. பட் அது ஒரு இளையராஜாவோட சாங் தான். பொட்டு வைத்த பட்டனிடா. இந்த படம் தெரியாதுன்னு சொல்றீங்க நீங்க. இதயம் இதயம் முரளி முரளி அந்த படத்தாலதான் முரளிக்கு இதயம் முரளி அந்த பீட் நான் போடுறேன். அதுல என்னன்னு சொல்ல போனா
ஒரு பிரிவு, எந்நேரமும் அவளையே நினைச்சு கொண்டு அந்த பிரிவுண்ட துயர்தால இருக்கிறது. அதை விட நிறைய ஆசைகளை வளர்த்து வச்சிருப்போம். அந்த ஒரு காதல் உறவுக்குள்ள இருக்கும்போது நிறைய ஆசைகளை வளர்த்துருப்போம். அந்த டைமில் அந்த ஆசைகள் எல்லாம் இல்லாமல் போகும்போது ஒரு எம்டியாக இருக்கும், ஒரு வெறுமையாக இருக்கும் அந்த இடத்துல. கட்டாயந்த நிறைய லவ் ஃபெயிலியர் ஆனாக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த லிரிக்கை நான் ஒருக்கா கம்போஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பீட்டு நான் ஒருக்கா போட்டுருக்கேன், ஆசையாக இருக்கு. ரைட். தோன்றும் தூண்டல் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவள் பேரை நாடும் ஆசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி முகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா துளி புன்னகையில் என்னை சுத்த நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா என்னை கெட்ட நின்று என்னை சுட்ட நிலா வாழ்நாளோறும் தினம் நான் காதோறும் பாடல் கூறும் கொண்டு வைத்த ஒரு வட்ட நீலா குளிர் புன்னகையில் என்னை சொட்ட நீலா காற்றோடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு தோவோடு சேராதோ கானா தனநானா வினா தாழ்வோலிங்கே நடை காணும் காளை விடை போலே அங்கே நடை போடும் பாவை ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் நன்னாளிங்கு என்னாலும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஒளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. இதுல ஒரு பியூட்டி இருக்குண்டா. இப்போ நாம பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா நம்ம கையில நம்மளை ஏந்தி சாப்பாடு தரும்போது முதலாக காட்டுற நிலாவை. அதனாலதான் நாம் நினைக்கிற அவ்வளவு பெண்ணையும் நிலாவுக்கு போட்டு படிக்கிறோம். நம்ம ஈஸியா நிலாவோட ரிலேட் பண்ணிரும். முதலாவது பார்த்த பியூட்டிஃபுல்லான ஒரு வடிவம் மட்டும் அது நிலாதான். அப்படி இல்ல, முதலாவது பார்த்த ஆனா அத நம்ம நெருங்காத அப்படியே பார்த்து ஆசைப்பட்ட விஷயங்கள் நெருங்காத. சின்ன பிள்ளைல மண்ணில் விளையாடணும்னு ஆசை இருக்கு, இறங்கி விளையாடிடுவோம். சின்ன பிள்ளைல நிலாவை பார்த்துரும் ஒரு ஆசை இருக்கும். அம்மா நிலாவுல பாட்டி வடை சுட்டாங்க, அது செஞ்சாங்க, நிலா எப்படி இருக்குமென்று நம்மளோட கற்பனையில இருக்கிற மாதிரி நம்ம லவ் பண்ண காலத்திலயும் நம்மளோட ஒரு கேர்ள் வந்து நம்மளோட கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறதால ஈஸியா நிலாவோட அழகான நம்மளால நெருங்க முடியாத ஒரு விஷயத்த நிலாவுக்கு கூப்பிட்டுறோம். சரி, ஆளுக்கு ஒரு பாட்டு போயிட்டு, எனக்கு அடுத்த பாட்டு என்ற ஃபேவரட், என்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாரோட பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். இந்த பாட்டு வந்து ஜேசுதாஸ் பாடின பாட்டு. ஜேசுதாஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இங்கே வந்து நம்ம பிரபலங்களை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட நபர்களை பற்றி பேசும்போதோ நம்ம வந்து ஒருமையிலையோ அல்லது அவர்களை பேசினா அது அவர்கள் மேலே இருக்க மரியாதையில் தான். இப்போ நம்ம ஜேசுதாஸ்ன்னு சொல்கிறோம்ன்றதுக்காக அது அவர் மேலே இருக்க மரியாதையிலையும் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியத்திலையும் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். சரியா? அதை நம்ம டிஸ்க்ளைமர் பண்ணி. இப்போ ஜேசுதாஸ் படித்த பாட்டு ஏன்னா எல்லா தடவையுமே நம்ம கதைக்கும் போது ஜேசுதாஸ் சார் கதைச்ச பாட்டு, ஜேசுதாஸ் சார் படித்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம பாசமாக அதை சொல்கிற மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜேசுதாஸ் படித்த பாட்டு, இந்த பாட்டு முதலே பிடிக்கும். இந்த பாட்டு வந்து இந்த ஜேசுதாஸ் வந்து ஜெயா டிவியில் ஒரு கன்சர்ட் ஒன்று போயிட்டுருக்கு, மியூசிக்கல் கன்சர்ட். இளையராஜா மியூசிக் போட்டுட்ருக்க, ஜேசுதாஸ் படிச்சுட்டு இருப்பார். இப்போ ஜேசுதாஸ் படிக்கும்போது இந்த பாட்டு நம்மளாவே படிக்க போகிற பாட்டை போட்டுட்டு நம்மளா படிச்சுட்டு இருந்தாலும்
அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்தது எங்க தொடங்கும் நமக்கு தெரியாது. நம்ம இடைக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே நிழல் போல நானும் நம்ம எடுத்துட்டு ஆகா அங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு அங்கிட்டு தான் படிக்கணும். அதே மிஸ்டேக்கை ஜேசுதாஸ் விட்டுருவாரு. அப்ப இளையராஜா அந்த இது போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது அடி, முதலாவது அடி வந்து நிழல் போல நானும் நடை போட நீயும், ரெண்டாவது அடி என்ன உனை போல நானும் ஒரு பிள்ளை தானே. அப்ப அதே இது அந்த பீட் முடிகிறதுக்கு முன்னால ஜேசுதாஸ் வந்து பீட்டை இளையராஜா பின்னால அவ்வளவு பெரிய கன்சர்ட்ல அவ்வளவு மியூசிஷியன்ஸை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கும்போது ஜேசுதாஸ் அந்த பீட் முடிகிறதுக்கு முன்னால உனை போல நானும் எடுத்துருவாரு. இப்போ ஜேசுதாஸுக்கு ஒரு பதற்றம் ஆயிரும். என்ன இவ்வளவு பேர் இருந்து பார்க்குறாங்க, பின்னால் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது யார்? இளையராஜா. சொதப்பிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ நமக்கு என்ன வரும்டா, இளையராஜா என்ன சொல்ல போறாரு அப்படி. இளையராஜா வந்து இப்படி நம்ம கேப்டன் டோனி காட்டுற மாதிரி கூல் அப்படின்னு பயப்படாத, போடுறது யாரு? ராஜா. நீ படிக்கிறத படி, உனக்கு நான் போடுவேன் அந்த மாதிரி கூல்னு சொல்லி போட்டுட்டு விட்டதுல இருந்து பிடிச்சி டக்குன்னு அந்த பாட்டை படிச்சு முடிச்சிருவாங்க. படிச்சு முடிச்ச பிறகு ஜேசுதாஸுக்கு கில்ட் ஆயிரண்டா, இவ்வளவு சனத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கம்போசர் ஒரு பாட்டை நம்ம சொதப்பிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் இளையராஜாட்ட போயிட்டு கேட்பாரு, எனக்காக இந்த ரெண்டாவது அடியை நம்ம திரும்ப போடுவோமாண்டு. இளையராஜா ஒன்றும் இல்லாமல் எல்லாரையும் மியூசிஷியனை திரும்ப அரேஞ்ச் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திரும்ப பீட் போகும் ஃபுல்லாக போக இப்போ ஜேசுதாஸ் பிடிச்சி சரியாக கேப்சர் பண்ணிடுவார். அதில் ஒரு வரி ஒன்று வரும், நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போகும். அதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஜேசுதாஸ் அதை படிக்கும்போது பிழை விட்டது நான், உன் பாட்டில் பிழை இல்லை, நான் விட்ட பிழை என்ற, ஆனால் உன்ற பாட்டு எங்கேயோ இருக்குன்ற மாதிரி நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போகும் இளையராஜாவை காட்டுவார். அப்படியே புல்லரிக்கும் அந்த வரி. அந்த மூமெண்ட்டுக்காக எப்பயோ எழுதப்பட்ட வரி மாதிரி இருக்கும். எப்பயோ அப்படி ஒரு மூமெண்ட் நடக்க போகிறதுக்காக எப்பயோ எழுதின வரி மாதிரி இருக்கும். நான் தான் அந்த பாட்டில் பிள்ளை விட்டேன், அது என்ற பிள்ளை, ஆனால் உன் பாட்டு எங்கேயோ இருக்கியா அப்படின்னு காட்டுற மாதிரி. அப்படி இது இந்த பாட்டில் மட்டும் இல்லை மச்சான், நிறைய பாட்டு வந்து இந்த மொமெண்ட்டை வந்து சில பாடல்களுக்கு எப்பயோ டைரக்டருக்கு, அதே மாதிரி எக்ஸிபி பாலசுப்ரமணியன் பாடல சங்கீத மேகத்துல இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், அவரு செத்திப்புள்ள போயிட்டாப்புல, ஆனா அவரோட பாட்டு இன்னும் அவரை உயிர் வாழ வச்சுட்டே இருக்குது. அப்படி நிறைய பாட்டுகள் வந்து நிறைய கோஇன்சிடென்ட்டுக்கு ரிலேட் ஆகும். அந்த கன்சர்ட்ல அந்த மூமெண்ட் பார்த்தப்பறம் அந்த இடம் புல்லரிச்சிரும். அவ்வளவு பேருக்கு நடுவுல நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும், என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே, வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். நான் என்ன நினைக்கிறேன்டா, ஜேசுதாஸ் யோசிச்சார், இப்படி ஒரு வரி இருக்கு, அந்த கில்ட்டை நம்மளால ஒண்ணுமே செய்யல, இவ்வளவு பெரிய கம்போசர் பண்ண பாட்ட பிள்ளையா படிச்சுட்டோம், இங்கேயே சரி செஞ்சுட்டு போயிடும்ன்றதுக்காக இன்னொருக்கா படிக்க சொல்லி அவரை காட்டி படிச்ச மாதிரி எனக்கு பட்டுது. இந்த ரெண்டாவது அடியோட முதல் அடி இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அடி எல்லாருமே படிச்சிருப்போம், நான் படிக்கிறேன். நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும், தொடர்கின்ற சொந்தம் நெடும் கால பந்தம், கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது, நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனி, என்னாலும் இந்நாளும் உல்லாசமே, வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல், பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல், உன் வாசல் என் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல், பூவே செம்பூ
சரி அடுத்த பாட்டு ரிலேட் ஆகும். அதாவது நீங்க சொன்ன அந்த அடி வந்து மச்சான் நான் செய்த பாவம் என்னோட இது இது நீங்க இது சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஜேசுதாசையும் இளையராஜா நம்ம அனுபவப்பட்டதுக்கு தான் நம்ம சொன்ன முடியும். நீங்க அனுபவப்பட்டதுக்கு நீங்க சொல்லி அனுபவப்பட்டதுக்கு சொல்லல மச்சான். நீங்க ஜேசுதாசையும் இளையராஜா வச்சு சொன்ன மாதிரி நான் செய்த பாவம் என்னோடு போகும் அந்த அடியை விடுங்க. அந்த அடி வேணாம், அது வந்து அடியும். நீ வாழ்ந்து நானே பார்த்தாலே போதும். எப்படி என்ன மச்சான், லவ் வெறுமனே வந்து டைம் பாஸோ இதோ இல்லை மச்சான். அந்த ஒரு ஃபேவரட் கேரக்டர் வந்து வாழ்றத நாம பார்த்தாலே அந்த லவ் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான். அந்த அடி அதில் இருக்கும். ஓகே சரி அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டு யார் சொல்றீங்க? ஜாலுவா நீ தான் இன்னும் வரல. எல்லாம் காதலை பற்றி படிக்கிறாங்க. காதலோட புனிதமானது ஒன்று இருக்கு, நட்பை பற்றி படிக்க போகிறேன். படிங்க கெஸ் பண்ண வேணாம், நானே கெஸ் படிக்கிறேன். பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை. உள்ள மட்டும் தானே உசுரை கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்க சொல்லுவேன். நண்பன் போட்ட சோறு தினமும் தின்ன பாரு, நட்பை போல கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சோகம் விட்டு நாடம் கொண்டு நாடம் நாடம் பாடும் பாடும் பாடம் பாடி நான் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டு என்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் முட்டத்திலே சந்தோஷ வெப்பத்திலே நாடும் நேரத்திலே உல்லாச எண்ணத்திலே. காட்டுக்குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை விட்டு நான் என்ன நினைக்கிறேன், ஆனா மணிரத்னத்துல ஒரு பியூட்டி மச்சான். தளபதி படம் வந்து ஒரு பியூட்டி தான். அவர் ஒரு ஒன் ஆஃப் த பிரைம்னு சொல்லலாம், பிரைம் டேஸ்ன்னு சொல்லலாம். அது தளபதி படம் மாதிரி நட்புக்கண்டு ஒரு படம் எழுதணும்டா. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பாட்டுல பெஸ்ட் சாய்ஸ் வந்து மணிரத்னம் எடுத்ததோ இளையராஜா எடுத்ததோ தெரியல, ஜேசுதாசையும் எஸ்பிபியையும் படிக்க. அது உண்மை, அது பெஸ்டான சாய்ஸ். ஏன்னா அவங்க மாறி மாறி படிக்க, நம்ம ரெண்டு பேரையுமே நேர்ல பார்த்தது இல்ல. அந்த முடிவு யார் எடுத்தான்னு நமக்கு தெரியல. ரீசெண்டா கூடிய அவங்க வயசு போன காலத்துல அந்த லிரிக்ஸை தாண்டி டியூனை தாண்டி நட்புக்கான ஒரு பாட்டை ஜேசுதாஸும் எஸ்பிபியும் படிக்கிறது வந்து இன்னும் நமக்கு ரிலேட் பண்ணிக்கல. எழுது இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்கன்றது போது அது இன்னும் கொஞ்சம் எங்கேயோ தூக்கி வைக்கிது அந்த பாட்டை. அந்த பாட்டுல வந்து முக்கியமான விஷயம் ப்ரீலூட். அந்த பாட்டு தொடங்குறதுக்கு வர்ற ப்ரீலூட்ல வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது. கிட்டார் இருக்காது, வயலின் இருக்காது, எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றும் இருக்காது. தனியா பேஸ் மட்டும் தான் வரும். அதை வச்சு ஒரு ப்ரீலூட், அது நம்ம வாயால போடக்கூட இல்லாது. அந்த ப்ரீலூட் கேட்டுப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அது வந்து அந்த பாட்டுல எனக்கு பிடிச்ச விஷயம் அதான். அந்த ப்ரீலூட் பிளே ஆக தொடங்கினா முழு பாட்டையும் கேட்டுருவோம். சரியா, அடுத்தது வந்து நான் சொல்லியாச்சு, நயோசம் சொல்லியாச்சு, நிற்கா எல்லாரும் சொல்லியாச்சா? ரெண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டு சொல்லிட்டோம். மூன்றாவது பாட்டு சொல்லிட்டேனே. எனக்கு வந்து அன்பே சிவம் படத்துல கமலும் மாதவனும் இருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொடியன், அந்த சின்ன பொடியன், எனக்கு ஒழுங்கா கதை தெரியல. அந்த சின்ன பொடியன் எனக்கு வெள்ளனே ஏதோ நடந்து திருப்பி மாதவன் வந்து யாருக்காகவும் அக்கறைப்படாத ஒரு செல்ஃபிஷான கேரக்டர். ஆனா அந்த சின்ன பொடியனுக்காக மனசு விட்டு அழுவான். அப்ப அவன் சொல்லுவான், இந்த அழுகுறா பாரு, இதுதான் இதுதான் கடவுள், இந்த மனசுதான் கடவுள் அப்படின்னு சொல்ல அவன் அதுக்கு ஏதோ சொல்லிட்டு சொல்லுவான். கமல்ஹாசன் திருப்பி சொல்லுவான் உடனே, நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்ல என்னத்துக்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல மலை உச்சியில சொன்னதோட அதோட நானும் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் ஏதோ புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தொடங்கும். அந்த அன்பே சிவம் அந்த பாட்டை எனக்கு வேற லெவல்ல பிடிச்சதுக்கு ரீசன், அந்த படத்துல அவன் வந்து கமல் வந்து எனக்கு கமல்ற இப்ப உனக்கு கமலை பிடிக்கும் ஆனா எனக்கு கமலை பிடிக்காதுன்னு சொல்லி இல்ல புரியாது. அந்த அவன் சொல்லுவான், அவன் அந்த படத்துல அந்த டைலாக் சொல்லுவான், புரிஞ்சா கடவுள் இருக்காரா இல்லையான்னு புரியணும் அப்படின்னு சொல்லுவான். தெரியும், அந்த பாட்டை படிப்போம். அந்த பாட்டுல லிரிக்ஸ் வந்து முக்கியமான விஷயம். அந்த பாட்டில் லிரிக்ஸை தாண்டி
அந்த பாட்டை யார் படிக்கிறான்றது இன்னும் முக்கியமான விஷயம். இந்த கமலஹாசன ஒரு நடிகரா, ரைட்டரா, டைரக்டரா, என்ன விஷயம், நிறைய சிங்கர்ஸ் இருக்கலாம். ஆனா கமலஹாசன் படிக்க, தமிழ் சினிமால கமலஹாசன் படிக்க அந்த சாங்கு கண்டு தனி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த பாட்டை வேற யாரும், அந்த கமல் படிச்ச எல்லா பாடல்களையுமே வேற யாரும் அந்த எமோஷன்ல பாட்டு படிச்சிருப்பாப்புல. யாரோ சொந்தம் யார்தான் இவனோ, எதிர்பாராமலையினும் தாய் பாசம் இவன் யாரோ. அவரோட வாய்ஸ் தான் ஹைலைட். அந்த பிரேம்குமார் சொல்லியிருப்பாரு, ஒரு சிங்கம் வந்து பிடரி மயிரோட முகம் முழுக்க முடியும், அவரோட தாடி அந்த கெட்டப்பை பார்த்தாலே ஒரு ஸ்டூடியோக்குள்ள, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் நின்று எப்படி கர்ச்சிக்குமோ அவர் அந்த ஸ்டூடியோக்குள்ள மைக்கு முன்னால இருந்து கர்ச்சிட்டு இருந்த மாதிரின்னு சொல்லுவார். பார்ப்போம். சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும். இதுல வெயிட் இதுல முதலாவது அவரு சொல்ல, எனக்கு லைன் ஒழுங்காவே விளங்கல, ஸ்டார்டிங்ல ஒழுங்கா விளங்கல. அதுல அவர் வடிவா சொல்லியிருப்பாரு, நீ நான் சிவம், நீ தான் சிவம், நீயும் நானும் தான் சிவம். சிவம் இப்ப எல்லாருக்கும் விளங்கல. முதலாவது கேள்வியில தொடங்கும், யார் யார் சிவம், இங்க யாரெல்லாம் கடவுள், நீ நான் சிவம், நீயும் கடவுள் நானும் கடவுள், அந்த வரிதான். அதான் இப்ப என்ன சிம்பிளா சொல்லணும்டா, ஒரு மனுஷனுக்கு நாம நல்லா நினைக்கிறோமா, அந்த இடத்துல கடவுள், நீ கடவுள். அதே மாதிரி புரியாதவர் தான் கடவுள். அந்த படமே இந்த இடத்துல கடவுளையும் சொல்லத்தான், புரியாதவர் தான் கடவுள். அந்த படமே அதை பத்தி தான் பேசுது, அந்த படம் நிறைய பேசுது. ஆனா அது சுந்தர்சி எடுத்த படம் தானே. சுந்தர்சி வந்து ஒரு கட்டத்துல கவலைப்பட சொல்லுவாப்ல, இந்த படம் எடுக்கும் போது நீங்க எங்கடா போயிட்டீங்க, இந்த படம் வந்து இப்ப வந்து இந்த படத்தை அந்த படம் எடுக்கும் போது சரியான ஒரு கீழ்மட்ட ஒரு பிளாப்பான படம் ஓடவே இல்லை அந்த படம். அவன் அதுக்கு பிறகு இதுல சொல்லியிருப்பான், கமலஹாசன் சான்ஸ் தந்தா நான் பாட்டு எடுப்பேன்னு சொல்லி இல்ல. சுந்தர்சி சொல்றது, நான் வந்து எவ்வளவோ படம் எடுத்துட்டேன், கமர்ஷியல் சக்சஸ், எனக்கு இப்ப தேவையான அளவு சொத்து இருக்கு, அது அன்பே சிவம் படத்தால் உழைக்கல, மத்த படங்களால் உழைச்சிட்டேன். நான் இந்தியாவை தாண்டி வெளியே ஒரு பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனா என்ற அடையாளம் வந்து அன்பே சிவம் மட்டும்தான். ஏன்னா அரண்மனையோ கலகலப்பையோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிலிம்ஸுக்கு நடுவுல வைக்கல, அன்பே சிவத்தை கொண்டே தான் வைக்கலாம். சுந்தர்சிக்கு இந்தியாவை தாண்டி ஒரு அடையாளம் அன்பே சிவம். சுந்தர்சியோட படமா? அது கூட தெரியல, ஏண்டா சுந்தர்சி படம் மாதிரி இருக்கு, சுந்தர்சி படம் இருக்காது. அப்ப சுந்தர்சி அதுக்கு பிறகு அப்படியான படங்கள் எடுக்கலண்டா அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் தான். அன்பே சிவம் கலகலப்பு எடுத்தா அரண்மனை எடுத்தா போய் பாக்குறோம். அப்ப கலகலப்பு 2, அரண்மனை 1 2 3 4 அவர் பாட்டுக்கு போலாம். அன்பே சிவம் ஒன்றே பார்க்கல, அது மாதிரி இன்னொரு படம் எடுக்கிறதுக்கு எந்த டைரக்டரும் முன் வர மாட்டாங்க. இதுல வந்து அன்பின் இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதலை வென்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அருமையான வரி. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதலை தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம் என்போ, அன்பே சிவம் அன்பே சிவம். யார் யார் சிவம், நீரான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். அந்த முழு வரிமை கடைசியா அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தா தெரியும். சந்தான பாரதி வந்து நாசர்கிட்ட சொல்லிடுவார், நான் வந்து சிவத்தை கொண்டுடுறேன் அப்படின்னு. ஆனால் சிவத்துக்கு முன்னால் கத்தியோட வந்தோடனே மனசு மாறி, வேண்டா அவருக்கு பண்ண நல்லதை கொண்டு அவரை கொல்றதுக்கு மனசு வரல. அப்போ நான் உன்னை உயிரோட விடுறேன், சிவத்திட்ட சொல்லுவார் சந்தான பாரதி, நான் உன்னை உயிரோட விடுறேன், ஆனால் வந்து நீ திரும்ப வந்தீண்டா நீ உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சிடும், அப்போ ஏன் பொழப்புன்னு ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதில் சிரிச்சு போட்டுட்டு இந்த கமல் சொல்கிற டயலாக் தான், திரும்ப வந்து உன் பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லுவார். அது வந்து ஒரு ஐகானிக்கான டயலாக். நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே நமக்கு துரோகம் பண்றவங்களா இருக்கட்டும், கெட்டது பண்றவங்களா இருக்கட்டும், அது அவங்களுடைய சிச்சுவேஷன்ல இருந்து அப்படி இருக்கும். எல்லாரையுமே இதே மாதிரி கடந்து போயிட்டா வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாவே இருந்துருமே. அதுல இன்னொரு டயலாகும் இருக்கும், மற்றது வந்து செய்யறது அப்பெல்லாம் செஞ்சு போட்டு
உண்டியல்ல போய் காசை காசை போட்டுருவீங்க. போட்டுருவீங்க. அப்ப காசு அந்த வாங்கி நீங்க செய்யற தப்பையெல்லாம் மன்னிச்சு கடவுள் உங்களுக்கு காப்பாத்து நினைக்கிறீங்க. அப்படி காப்பாத்துற கடவுளே இல்ல, கூலியான்னு சொல்லுவாப்புல. ஏன்டா நீங்க செய்ய தப்பெல்லாம் செஞ்சுட்டு நீங்க கோயிலுக்கு போய் குண்டியல்ல காசு செஞ்சு அந்த நேர்த்தி கடனை செஞ்சாதான் உங்களை கடவுள் செஞ்சாண்டா, கடவுள்ன்ற யாரு? கடவுள் நம்மளை படைச்சவங்க. நம்மளு கடவுள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நமக்கு செய்யணும். நம்ம செய்யறத எதிர்பார்ப்பு வச்சு கடவுள் நமக்கு செய்யணும்டா, அது கடவுள் இல்லைங்க. உண்மைதான். இப்பத்த ஜென்ரேஷனுக்கு அது உண்மைக்கும் பிறந்துற விஷயம். நம்ம பாட்டை பத்தி தான் கதைக்கிறோம். ஆனா இந்த படத்துல வந்து தமிழ் சினிமால முக்கியமான ஐகானிக்கான ஷாட்ஸ்னு சொன்னா இந்த படத்துல நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அந்த யாராவது சினிமா ஒரு ரசிகன் ரூமுக்குள்ள போஸ்டர் ஒட்ட போறான்னா இந்த படத்துல இருந்து ஒரு 2-3 போஸ்டர் இல்லாம அந்த நாயோட கிளைமேக்ஸ்ல நடந்து போறதா இருக்கு. அது ஐகானிக்கான ஷாட். டீ கடையில இருந்து போட்டு அவன் நாயை கூப்பிட நாய் வராது. அப்போ சொல்லுவா அது என்ன சனியன்னு சொல்லுவாங்க. அது யாரு கூப்பிட்டாலும் வராது அப்படின்னு கேட்க அதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் டச் ஒன்று இருக்கும். இன்னொரு முக்கியமான ஃப்ரேம் வந்து அந்த ஒரு கட்டுல மாதவனும் கமலஹாசனும் குந்திட்டு அந்த கன்வர்சேஷனே நல்லா இருக்கும். அந்த ஷார்ட் பிளேஸ்மெண்ட் வந்து அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கும். சரியா, அடுத்த பாட்டு இது அன்பே சிவம். முக்கியமான பாட்டு நான் சொல்லணும்டா. இந்த பாட்டு சரியான ஒரு சேடான பாட்டு. அதில் வந்து கவிஞர் வாலிக்கு இந்த பாட்டு சரியாக பிடிச்ச பாட்டு உண்டு. அவர் எழுதினதுலேயே அந்த வாலி எழுதினது தான். வாலிக்கு பிடிச்ச பாட்டு ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம். வாலி சொன்ன பாட்டு ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவர்களை நானே குற்றம் சொல்ல நேரும் என்ற ஆசை நான் செஞ்சேன், அதுக்காக மற்றவனை குற்றம் சொல்லிட்டு போகணும். அந்த லிரிக்ஸ் வந்து அது படித்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அது ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நானேன் குற்றம் சொல்ல வேண்டும், கொற்றும் வகை காலம் ஒப்புவிக்க போனேன், காத்தடிக்கும் காயரம் மாவு வைக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவிச்சேன் தங்கமே நட தங்கமே, என்ன நினைச்சு நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு, உனை உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சு நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த படமும் பாட்டை பத்தி எடுத்து இப்ப நீங்க ஒவ்வொரு பாட்டா எடுக்கிறீங்க, அதுவும் ஆண்டவர் பாட்டாவே எடுத்துக்கிறீங்க. அப்ப நான் படத்தை பத்தி கேட்காம போகவே இல்லாது. இந்த படம் சொல்லவே இல்லாது. கமலஹாசன் ஒரு பீக்கன்னு சொல்லலாம். ரிவெஞ்ச் ஸ்டோரி, அது யூஸ்வலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு அப்பாவுக்கு 2 புள்ள, அப்பாவை கொண்டவன புள்ள பழி வாங்குறான். அந்த யூஸ்வலான ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து யூஸ்வலா இருக்கக்கூடாதுன்னு கமல் செய்யற வேலை தான் அந்த படத்தை வந்து கல்ட் கிளாசிக்கா வைக்கணும். அந்த குட்டி கமல் அப்பு அதுல அந்த சீன் ஒன்று வரும். அவன் வந்து ரெஜிஸ்டர் மோதிரத்தை இந்த பாடத்துல பாட்டை பத்தி கேட்கும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோரை கதைச்சே ஆகணும். ரெஜிஸ்டர் மோதிரத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்ல இவன் நினைக்கிறான் நம்மளதான் ரெஜிஸ்டர் போறாண்டு மோதிரத்தை விரல்ல போட்டுருவான். இப்போ ரெஜிஸ்டருக்கு நாளைக்கு காலம் மறந்துடான் வந்துட்டு ஆளுக்கு ஒரே குஷி. ஒரு சின்ன பிள்ளை தான் அவன் அந்த படத்துல. அங்க போய் நின்றா திடீர்னு இன்னொருத்தனை கூட்டிட்டு வருவா. பிள்ளைண்டாப்பா எப்படிண்டாக்கா வந்து குட்டி தானே சின்ன அந்த விஷத்தை ஊத்துனதால ஒரு ஆள் நல்லா பிறந்துருவாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு அப்னோம்லா பிறந்துருவாங்க. அப்ப அவன்ற ஒரு கேர்ள்ற பார்வைக்கு அவனை யாருமே லவ் பண்ணிடலாது. ஏன்டா அவன் அப்பாற்பட்ட ஒரு ஆள் மாதிரி. அவ அப்படிதான் அவள்ற பார்வைக்கு வீட்டுல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட மோதிரத்தை எப்படி கொடுத்து வைக்கணும் அப்படி கொடுத்து வைக்கிறது. ஆனா கமல்ற பார்வைக்கு வந்து எப்படின்னா அவ என்னோட பாசமா தான் தாரா, என்னைய தான் லவ் பண்ணி தாரா என்ற ஒரு பார்வை கமலுக்கு. அந்த சீன் வந்து இப்ப அவன் போய் இறங்கி நின்றுவான், எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம்னு இறங்கி நின்றுவான். அவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து இவர் தான் நான் கட்டிக்க போறவர்னு உடனே அங்க ஃபேஸ் எமோஷன் மாறும். அங்க இருந்து உள்ள நடந்து போற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அந்த சோகமா நடந்து போய் உள்ள நிக்க மோதிரத்தை தாவண்டிக்க கலட்டும் வராது. அப்ப அவளே கைய பிடிச்சி அந்த மோதிரத்தை கலட்ட மாப்பிள்ளை சொல்லுவான். அவன் கூட்டிட்டு வந்து இன்னொரு மாப்பிள்ளை சொல்லுவான், பார்த்து அப்புக்கு வலிக்க போகுது. அப்ப இதை புடிய அப்ப இப்படி கலட்டி அவ இப்படி கலட்டிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல இருக்க சொல்லுவான், பார்த்து அப்புக்கு வலிக்க போகுது. அவங்கிட்ட திரும்பி அதெல்லாம் அப்புக்கு வலிக்காது, அப்பு உனக்கு வலிக்குதா, அதுக்கு கமல் எமோஷன் இப்படி மேல பார்த்து அது அந்த கண்ணீர் வடியும். அப்போ உனக்கு வலிக்குதான்னு கேட்காம இப்படி அந்த தலையாட்டுவார். அதுக்கு பிறகு அந்த வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சீனை இன்னும் எலிவேட் பண்ணிடும்.
முழு படமே அப்படித்தான். தொடர்ந்து அந்த படத்தை பத்தி கேட்கணும்னா கதைக்கலாம். இன்னொரு பாட்காஸ்ட் போட்டு இன்னொரு எபிசோட் போட்டு இந்த கமல்ஹாசன் படங்களை இந்த இடத்துல இன்னொரு ஆளை சொல்லுவேன் நான். இதை எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுவும் வரும் உண்டு. ஆனா தலைவன் சொன்னா கொஞ்சம் தலைவன் நக்கடிப்பான். சொல்ல ஃபேன்ஸுக்கு வந்து மெர்சல் படம் மெர்சல் படம் இல்ல, ஷாஜகான் படம். ஷாஜகான் படத்துல வந்து விஜய் கடைசி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு எப்ப தளபதி தான் வந்தான். தளபதி ஷாஜகான் படத்துல வந்து அவன் வந்து சைன் வைக்க கூப்பிடும்போது எல்லா உடுப்புலாம் அவன் தான் எல்லாமே செய்வான். உடுப்புலாம் வாங்கி கொடுக்கல, லவ் செட் பண்ணி கொடுக்கல, அது மட்டும் தெரியாது. அவனுக்கு அவன் தான் லவ்வர் ரெண்டு. அவனை கிட்ட இருப்பான். அவனோட லவ்வர்னா ஃப்ரெண்ட் புள்ளதான் அவனுக்கு லவ்வர் ரெண்டு. அப்ப எல்லாமே உடுப்பு வாங்கி கொடுக்கல, கல்யாணம் செட் பண்றதுல இருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு வரல இருந்து எல்லாமே அவன் தான் செட் பண்ணுவான். செட் பண்ணிட்டு அவன் இறங்கும் போது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லோன மியூசிக் கொண்டு போகும். அந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்ற அந்த ஃபீலிங்ஸே வெறிக்க இல்லாது. எல்லாரும் போன பிறகு அவன் கடைசியா அந்த கட்டில ஏறி நடந்து வந்து தடுமாறி தருமாறி வந்த பிறகு அந்த சைன் வைக்க எடுக்கும் போது அவன் கை நடுங்கும். இந்த கையை அப்படி பிடிக்கிட்டு இப்படி வைப்பாப்புல. அதுவும் ஒரு விஜயோட பீக்கான சொல்றதுக்கு முன்னே சொல்லிட்டா சொன்னா நான் ஏதாவது சொல்லுவேன். தனக்கு என்னதான் காயம் வந்தாலும் அதை தனக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கொண்டு அவளுக்கு காதலை மட்டும்தான் கொடுக்க நினைக்கிறான். பாட்டோட நான் படத்துல கதையை சொல்றேன், நாங்க கெஸ் பண்றோம். நீங்க என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணுங்க. படத்துல பேர் வந்து ரெட்டைவால் குருவி. அவனுக்கு ராஜராஜ சோழன் வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொள்ளுதே சௌக்கியமா சௌக்கியமே போராளே போராளே காத்தோட தூத்தல போல போராளே போராளே போராமத்தான் போராளே. நீ இல்ல, அதனால எனக்கு ஒவ்வொரு காலமும் ஒரு யுகமா கடந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து அது ரொம்ப சப்டிலான பாட்டு தான். அதனாலேயே யாருக்கும் அது இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே பூமிக்குள் வைரம் போல் நெஞ்சுக்குள் நீதானமா காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நாம் ராஜ்யம் கண்ணே ஆயிரம் கதை பேசுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே